ஜமாத் அமைப்பினை ஸ்தாபித்தமைக்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், தமிழகத்திலே முஸ்லிம்கள் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருப்பதை நாம் கண்டோம். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக தர்காக்களிலே சென்று இறந்தவர்களை வழிபடுவது, உயிரோடு இருக்கக்கூடிய மகான்கள் என்று ஷேகுமார்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் காலிலே விழுவது, மனிதர்களிடத்திலே தீர்ச்சை பெறுவது, தாயத்து தட்டுகள் என்று மக்களை ஏமாற்றுவது, இப்படி பலவிதமான மூட நம்பிக்கைகளிலே இந்த சமுதாயம் மூழ்கி கிடந்தது. அதுபோக வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான பலவிதமான அடக்குமுறைகள், இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பார்த்த பிறகுதான் மக்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நம்ம சீர்திருத்த வேண்டும், அவங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் அனைவரும் திருக்குர்ஆனுடைய போதனை பிரகாரமும் ஆதாரபூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த ஒரு கொள்கையின்பால் அழைப்பதற்காகத்தான் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பை நம்ம உருவாக்கணும். மூணாவது கேள்வி, தமிழ்நாடு